வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், புஷ் சேனலை உங்களை அன்போட இந்த எம்ஜிஆர் சாரோட சின்ன ஸ்டோரி, அது ஒரு ஸ்மால் வீடியோ தயார் பண்ணோம். அது நீங்கள்லாம் பார்த்து உங்கள் வியூஸ் அண்ட் காமெண்ட்ஸு தயவு செஞ்சு சொல்லுங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதனால் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு, ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். அண்ட் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, I earnestly, humbly request my viewers, kindly like, subscribe and also make your views as a comment, right? கண்டிப்பாக செய்கிறீங்கல்ல, மறக்காமல் ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஏன் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எம்ஜிஆர் சார் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறச்ச அவர் 77லேருந்து 87 வரைக்கும் சிஎம்மாக இருந்தார் இல்லையா. அப்போ அவர் டெய்லி அவர் வீட்டிலேருந்து ராமாவரம் தோட்டத்தில் இருந்து கோட்டைக்கு போவார், அவரோட ஆஃபீஸ்க்கு, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இல்லையா. ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்குமா ராமாவரம் தோட்டம் டு கோட்டைக்கு போகிறதுக்கு. போகிறச்ச டெய்லி அந்த ரோடு சைடில் அவர் வீட்டுலேருந்து 1 கிலோமீட்டர் இருக்கலாம், போகிறச்ச ரோடு சைடில் ஒரு ஹேண்டிகேப்டு பர்சன், 2 கால் போலியோ அட்டாக் ஆகி கீழே உட்காந்துருப்பார். அப்படியே திரையோட மூவ் ஆகி போகிற மாதிரி ஆள், நிற்க முடியாது அவரால். அந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, டிசேபிள்டு பர்சன். அவர் ரோடு சைடு உட்காந்து சீஃப் மினிஸ்டர் கார் போகிறச்ச அது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சார் சீஃப் மினிஸ்டர் கார் போகிறச்ச அந்த காருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாராம். ஸோ அது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் அவருக்கு டெய்லி. யாருக்கு? அந்த டிசேபிள்டு பர்சனுக்கு. அந்த அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்னடா அவனுக்கு பைத்தியமா, டெய்லி இந்த ரோடு சைடில் உட்காந்துக்கிறான், அவர் சிஎம் கார் போகிறச்ச காருக்கு நமஸ்காரம் வச்சுட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவர் ஏதோ சிஎம் உன்னை பார்த்து இறக்கப்பட்டு கீழே இறங்கி உனக்கு ஏதாவது கொடுப்பாருன்னு ஆசையா உனக்கு? அதெல்லாம் நடக்காதப்பா. நீ ஏன் வெட்டியாக டெய்லி இந்த வெயிலில் உட்காந்து அவர் கார் போகிறச்ச காருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேலி பண்ணுவாங்களாம். அதுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகள் டிசேபிள்டு பர்சன் சொல்லுவாராம். இப்போ நம்ம கோவிலுக்கு போய் நீங்கள்லாம் கோவிலுக்கு போய் கடவுளுக்கு நமஸ்காரம் வைக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன கடவுள் இறங்கி உங்களுக்கு எல்லாம் பூன்னு கொடுத்துட்டு, கை நிறையா செல்வாக்கு கொடுத்துட்டு, ஒரு பில்டிங்கு நீங்கள் கேட்குற எல்லா வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பாரா? இல்லை தானே. பட் டெய்லி போய் கடவுளுக்கு ஏன் நமஸ்காரம் பண்ணுறோம்? கோவிலுக்கு போயிட்டு ஒரு நம்பிக்கை தானே, ஒரு ஃபெய்த் தானே. ஸோ அதே எனக்கு ஒரு நம்பிக்கை, ஃபெய்த்து. அவர் நான் எம்ஜிஆர் சார் அவருக்காக மக்களுக்காகவே வாழ்கிறாரு. அவர் சொத்து சுகம் எதுவும் சேர்த்துக்கல. அவர் சினிமாவில் சம்பாதிச்சது கூட எல்லாம் மக்களுக்கே செலவு பண்ணிட்டார் அவர். ஸோ அதனால் அவர் எனக்கு கடவுள் மாதிரி. அதனால் அவர் கார் போகிறச்ச காருக்கு நான் டெய்லி கும்பிடுறது என்னோடய ப்ராக்டிஸு, என்னை விடுங்க நீங்கள் அப்படின்னு அவர் அந்த டிசேபிள்டு பர்சன் அந்த கேலி பண்ணுறவங்களுக்கு சொல்லுவாராம். இது ஒரு 2-3 மாதமாக ரெகுலராக எவ்ரிடே நடக்கிறதா. எம்ஜிஆர் சார் இதை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. காரில் ஒரு நாள் கார் நிறுத்த சொல்லிவிட்டு இறங்கி அவர் அந்த டிசேபிள்டு பர்சன்கிட்ட போயிட்டு, என்ன பண்ணி டெய்லி இங்கே உட்காந்து காருக்கு நமஸ்காரம் வச்சுட்டு இருக்க, என்ன சமாச்சாரம், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அவர் பார்த்தாலே தெரியுது, எல்லா சாமியும் நான் நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி, நீங்கள் உங்களுக்காக வாழலை, நீங்கள் எங்களுக்காக மக்களுக்காக வாழ்கிறங்க நீங்கள். அதனால் நீங்கள் மக்கள் திலகம். அதனால் எனக்கு நீங்கள் கடவுள் மாதிரி. நான் ஏதோ பிச்சை எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். கடவுளுக்கு நான் கோவிலுக்கு போய் கும்பிடுறதுக்கு எனக்கு கஷ்டம், கால் இல்லை. அதனால்
இந்த மூவிங் கடவுள் நீங்கள் தான், அந்த காருக்கு நான் நமஸ்காரம் வச்சு நான் ஒரு அதே மன திருப்தி அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ எம்ஜிஆர் சார் வந்து காரில் இருந்து ஒரு 10,000 எடுத்து அவருக்கு கொடுத்து, நீ வந்து இது வச்சு ஏதோ பங்க் கடை, ஏதோ சின்ன கடை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பொட்டி கடையான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பொழைச்சிக்கோ. ஆனால் அதில் வந்து உன் கடையில் வந்து பீடி, சிகரெட்டு, சுருட்டை இதெல்லாம் விற்கக்கூடாது, டொபாக்கோ ரிலேட்டட் ஐட்டம்ஸ். அதெல்லாம் மக்கள் ஹெல்த்துக்கு எடுக்கிறது எனக்கும் பிடிக்காது, அந்த கேன்சர் எல்லாம் வரும். அதனால் அந்த டொபாக்கோ ரிலேட்டட் ஐட்டம்ஸ் மட்டும் நீ விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இல்லையா? ஸோ அவர் அதே மாதிரி உனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமுன்னா ரோடு சைடில் உட்கார வேண்டாம், நேராக வீட்டுக்கு வா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுவார். அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் அவனை பார்த்து, அந்த டிசேபிள்டு பர்சன் பார்த்து, டேய் நீ சொன்னது உண்மைதாடா, பாரு கடவுளே வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு எம்ஜிஆர் சார் அப்படின்னு எல்லாரும் புகுந்து பேசுவாங்களாம். இதுதான் ஒரு சின்ன கதை. சரியா? இந்த மாதிரி நிறையா ஸ்மால் கதை நிறையா இருக்குது. அதனால்தான் அவர் வந்து கடவுளாக இருக்கார். அவர் உயிரோடு இருக்காச்சு. அவர் யாருமே வின் பண்ண முடியல எலெக்ஷனில். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டாம். எங்கள் அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு கூட எங்கள் தமிழ்நாடு எலெக்ஷன் வின் பண்ணி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகி மறுபடியும் வந்து 87 அவர் காலமாகிட்டார் இல்லையா? அதுக்கப்புறமா கூட 87ன்னா என்ன, கிட்டத்தட்ட இப்போ வந்து எவ்வளோ ஆச்சு, 38 இயர்ஸ். 38 இயர்ஸாக கூட அவர் ஃபோட்டோ வச்சு வின் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. தட் மீன்ஸ் பீப்புள் ஆர் வர்ஷிப்பிங் ஹிம் லைக் எ காட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் குட் நேச்சர், குட் பீப்புள் ஹெல்பிங் டெண்டன்சிஸ். அவ்வளோதான். அவருக்காக அவர் சொத்து சுகம் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ இருக்கிற குளோபல் ஸ்டார்ஸ் எல்லாம் கோடியாக மக்களோட பணம் வசூல் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு 1000 கோடி பங்களா, ஒரு 1000 கோடி ப்ரைவேட் ஜெட்டு, இந்த மாதிரியெல்லாம் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாவம் இவர் எங்கே ஊர் வெளியில், அந்த காலத்தில் அது ஊருக்கு வெளியில் தானே ராமாவரம் தோட்டம், அங்கே ஒரு சின்ன வீடு கட்டிக்கிட்டு he was living very simple life. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை முடிஞ்சது. நீங்கள் எம்ஜிஆர் லவர்ஸ் எல்லாம், எம்ஜிஆர் கடவுளாக நம்புகிறவங்களெல்லாம், நம்ம வியூவர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் சார். அதை வந்து கைண்ட்லி லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். சரியா? எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தானே. பண்ணுறங்கில்ல, கண்டிப்பாக எம்ஜிஆர் லவர்ஸ் எல்லாம் கைண்ட்லி லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். Thank you. God bless you.